ஹலோ buddies, வெல்கம் டு டாப்பர்ஸ் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் நம்ம ஒரு லாப நட்ட சதவீத கணக்கு தான் பார்க்க போகிறோம். ஒரு எண்ணின் 75% அதே எண்ணின் 60% இடையே உள்ள வித்தியாசம் 82.5 எனில் அந்த எண்ணின் 20% காண்க அப்படிங்கிறத ஆன்சர். கொஸ்டின், ஒரு எண் அப்படின்னு எடுத்தால் அதை நம்ம எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதோட 75% இங்கே 75% அப்படின்னு இருக்கிறதுனால இங்கே சதவீதத்தை நம்ம எப்படி எழுதலாம்? எக்ஸு இன்ட்டு 75 டிவைடட் பை 100ன்னு எழுதலாம். அதே எண்ணின் அப்படின்னா திருப்பவும் அதே எக்ஸை எடுத்துக்கிறோம். 60% அப்படின்னா டிவைடட் பை 100ன்னு எடுத்துக்கிறோம். இதுக்கு இடையே உள்ள வித்தியாசம், இங்கே வித்தியாசம் அப்படின்னா நம்ம மைனஸ் போடணும். இடையே உள்ள வித்தியாசம் அப்படின்னா மைனஸ் போடணும். இதுவே கூட்டு தொகை அப்படின்னா ப்ளஸ் போடணும். கூட்டுத்தொகை அப்படின்னா ப்ளஸ் போடணும். இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. கூட்டுத்தொகை அப்படின்னா இந்த இரண்டுக்கு நடுவில் ப்ளஸ் போடணும். வித்தியாசம் 82.5 எனில் 82.5 எனில் அந்த எண்ணின், அதாவது இந்த எக்ஸோட 20% எவ்வளவு அப்படிங்கிறது தான் இதற்கான கேள்வி. இந்த கேள்வியை புரிஞ்சிட்டாவே போதும். அடுத்தது இதை அப்படியே போடலாம், சிம்பிளிஃபை பண்ணலாமா? 75x டிவைடட் பை 100 மைனஸ் 60x டிவைடட் பை 100 இஸ் ஈக்குவல் டு 82.5 அப்படின்னு இருக்கும். அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம்? இந்த அடிமானம் சமமாக இருந்தால் அடுக்கில் இருக்கிறத மைனஸ் இருந்தால் மைனஸு, ப்ளஸில் இருந்தால் கூட்டிக்கணும், மைனஸில் இருந்தால் மைனஸ் கழிச்சிக்கணும். அப்போ 15x டிவைடட் பை 100 இஸ் ஈக்குவல் டு 82.5ன்னு இருக்கும். இந்த 15x டிவைடட் பை 100 இஸ் ஈக்குவல் டு 82.5ன்னு இருக்கும். இதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே இருக்கிறத இங்கே வகுத்தலில் இருக்கிறது மேலே ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா பெருக்கலாக மாறும். அப்போ 15x இஸ் ஈக்குவல் டு 8250 அப்படின்னு வரும். அப்போ நம்ம இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த 15 இந்த பக்கம் கொண்டு வரோம். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இங்கே பெருக்கலாக இருக்குது, இந்த பக்கம் வந்துச்சுன்னா ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வந்துச்சுன்னா வகுத்தலாக மாறும். அப்போ 15 டிவைடில் வந்திருக்கும். அப்போ இதை நம்ம அடித்தோம்னாவே நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். இதை நம்ம அடித்தோம் அப்படின்னா நமக்கு 550 கிடைக்கும். எவ்வளோ? 550 அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த 550 அப்படிங்கிறது தான் எக்ஸு. இந்த 550 அப்படிங்கிறது தான் எக்ஸு. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 550 அப்படின்னு இருக்கும். இந்த 550ல் தான் 20% எவ்வளவு கேட்குறாங்க. 550 இன்ட்டு 20% அப்படின்னா 20 டிவைடட் பை 100 இந்த சதவீதத்தான் கேட்குறாங்க. அப்போ இங்கே இருக்க ஒரு ஜீரோவுக்கு இங்கே ஒரு ஜீரோ, 2 ஜீரோவை கேன்சல் பண்ணலாம். அப்போ மீதி என்ன இருக்கும்? 55 இன்ட்டு 2ன்னு இருக்கும். அப்போ 110 அப்படிங்கிறது தான் ஆன்சர். இப்போ இந்த 8250 எப்படி 15ஆல் வகுத்தோம் அப்படின்னு பார்க்கலாம். 8250 15ஆல் எப்படி வகுத்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பாஞ்சு மொத்தம் 5 பாஞ்சு 75 வரும். 5 பாஞ்சு 75 அப்படின்னு வரும். அப்போ மீதி என்ன இருக்குது? 7 இருக்கும். திருப்பி 0 போடுறோம். அப்போ 50 பாஞ்சு 750 அப்படின்னு இருக்கும். இவ்வளவு தான் ஆன்சர். இதுதான் வரும். இதுதான் அங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை பார்த்துக்குங்க. மொத்தம் 75% இதை வித்தியாசம் பண்ணுறோம். ஏன்னா வித்தியாசம் அப்படின்னா மைனஸ் பண்ணணும். இதை நம்ம எடுத்து எழுதி மைனஸ் பண்ணாவே இதுக்கான ஆன்சர் கிடச்சிரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.